கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் இறுதியாக எபேசியர் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை சிந்தித்தோம். சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக கர்த்தர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சிந்தித்தோம். ஊழியர் ஒருவர் தனது ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே அவரே பாடல் வேலையும் நடத்துவார், அவரே செய்தியையும் கொடுத்து வந்தார். ஒரு நாள் இரவு கூட்டம் முடிந்தவுடனே ஒரு அருமையான சகோதரி அவர்களிடத்திலே சென்று, ஐயா, நீங்கள் அளவுக்கு அதிகமாய் செய்கிறீர்கள். நீங்களே பாடல் நேரத்தையும் நடத்தி நீங்களே செய்தியும் கொடுப்பது நன்றாக இல்லை. நீங்கள் பாடுவதற்கு வரம் பெற்றவர்கள், தொடர்ந்து நீங்கள் பாடல் பாடுங்கள். ஆனால் செய்தி கொடுப்பதற்கு மற்றும் ஒருவரை கண்டுபிடியுங்கள் என்று கூறினார். அந்த சகோதரன் வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கும் வரம் பெற்றவராயிருந்தார். ஆனால் அவர் பிரசங்கிக்க முடியாது. ஆனால் வேத வசனங்களை முறையாக அவரால் கற்றுக் கொடுக்க முடியும். அநேகரை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தக்கூடியவராய் அவர் இருந்தார். அருமையானவர்களே, எந்த ஒரு திருச்சபையிலும் எந்த ஒரு தனி மனிதனும் எல்லா வரங்களையும் பெற்றவனாக இல்லை. எனவே உங்கள் போதகரையோ உங்கள் ஊழியரையோ எல்லாம் செய்ய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அவருக்கு அநேக வரங்கள் இருக்கிறது, அநேக தாளந்துகள் இருக்கிறது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். திருச்சபை மக்களை விசுவாசத்திலே உறுதியானவர்களாகவும், ஒவ்வொருவரும் தனித்தனியாக வேலை செய்கிற இடங்களிலே, வசிக்கிற இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாகவும் பயிற்றுவிக்க வேண்டியதுதான் அந்த போதகருடைய கடமையாயிருக்கிறது. இன்றைக்கு பல திருச்சபைகளிலே திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் தங்கள் தாளந்துகளை ஆராதனை நேரங்களிலேயும் ஊழியங்களிலேயும் பயன்படுத்துகிறார்கள். அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த உலகத்திலே திருச்சபையானது தெளிவான சாட்சி பகர வேண்டியதாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு விசுவாசியும் சரியாக கற்றுக்கொண்டவர்களாக, சரியாக மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடியவர்களாக முதிர்ச்சி பெறச் செய்ய வேண்டியது அந்த திருச்சபை ஊழியரின் பொறுப்பு. இன்றைக்கு ஆலய ஆராதனைக்கு வரும் பலர் தாங்களும் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு சாட்சி பகர வேண்டியவர்கள் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ வருடங்களாக ஒரே திருச்சபைக்கு அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் அந்த போதகர் அவர்களை அப்படிப்பட்ட ஊழியத்திற்காக இன்னமும் ஆயத்தப்படுத்தவில்லை. இது எத்தனை பரிதாபமான ஒரு நிலை என்பதை அறிகிறீர்களா? இன்றைக்கு ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி நற்செய்தியை புரிந்து கொள்ளத்தக்க விதமாய் பேச அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்கள் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் இதுதான். நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக மட்டுமல்ல, நீங்கள் புரிந்து கொண்ட சத்தியத்தை உங்களால் இயன்ற மட்டும் நீங்கள் வாழும் இடங்களிலே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களிலே சிலர் இவ்வாறு செய்கிறீர்கள் என்பதை குறித்து எழுதியிருந்தீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். விசுவாசிகள் எப்பொழுதுமே விசுவாச வாழ்க்கையில குழந்தைகளாக இருக்கக்கூடாது. ஞாபகம் இருக்கிறதா? கொரிந்து சபை மக்களுக்கு பவுல் எழுதும் பொழுது அவர்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி எழுத வேண்டியதாக இருக்கிறது என்கிறார். இன்றைக்கு பல விசுவாசிகள் அடிப்படை சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளாதபடினாலே வேதத்தை யார் வித்தியாசமாய் போதித்தாலும் அதை உண்மை என்று எண்ணி விடுகிறார்கள். நம்முடைய வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அது பல ஆண்டுகளாக அப்படியே குழந்தையாகவே இருக்குமென்றால் அது எத்தனை வேதனையான ஒரு காரியமாக இருக்கும் இல்லையா? எந்த ஒரு குழந்தையையும் ஒரு ஆகாய விமானத்தை ஓட்டும்படியாகவும் உட்கார வைக்கிறதில்லை. ஒருவேளை உங்கள் பையனோ உங்கள் பேரனோ மிகவும் சுறுசுறுப்பாக காரியங்களை செய்யலாம். ஆனால் அதற்காக அவன் சிறுவனாயிருக்கும் பொழுதே அவனை கொண்டு ஒரு ஆகாய விமானத்தை ஓட்டச் சொல்ல முடியாது. ஒரு கப்பலை வழிநடத்தி செல்லும்படியாக சிறு பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுத்தால் கப்பல் அங்கும் இங்குமாக கடந்து செல்லும். அது சரியாக செலுத்தப்பட வேண்டிய பக்கம் செலுத்தப்பட முடியாது. அவர்கள் சீக்கிரமாய் சோர்ந்து போய் விடுவார்கள், வழியை தவற விட்டு விடுவார்கள். இதுதான் முதிர்ச்சி பெறாத ஒரு விசுவாசியின் வாழ்க்கையுமாய் இருக்கிறது. நன்றாக கவனிங்கள். மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுமான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகிறவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்து திருச்சபைக்கு பலவிதமான வரங்களை கொடுத்திருப்பது நோக்கம் திருச்சபை விசுவாசிகள் குழந்தைகளாக இராமல் முதிர்ச்சி பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்கிறவர்கள்
குழந்தைகளுக்கு வைத்தியம் செய்கிறவர்களைப் போல இருக்கிறார்கள். குழந்தைகள் பிறப்பதற்கு உதவி செய்யும் வைத்தியர்கள் சில வேளை நடு இரவு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் சுகத்தோடும் பத்திரமாகவும் அந்த குழந்தையை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வந்த பின் அவருடைய பணி முடிவடைகிறது. அந்த குழந்தை வளர்வதற்கு கவனிக்க வேண்டியது குழந்தைகள் நலனை குறித்து அறிந்திருக்கும் ஒரு வைத்தியர்தான். அவர்களுக்குத்தான் தெரியும் அந்த குழந்தை சாதாரணமான நல்ல ஒரு குழந்தையாக வளருவதற்கு என்னென்ன தேவை என்பதை அவர்களே அறிந்திருப்பார்கள். எபேசியர் 4:15-16 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. விசுவாசிகள் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. கிறிஸ்துவில் எல்லாவற்றிலேயும் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் சத்தியத்தை நேசிக்க வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும். கிறிஸ்துவே சத்தியமாயிருக்கிறார். ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நோக்கி வளருகிறவனாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாய் திருச்சபை ஒரு மனித சரீரத்திற்கு ஒப்பிடத்தக்கதாயிருக்கிறது. தலையாகிய கிறிஸ்துவனிடத்திலிருந்து எதை செய்ய வேண்டும் என்று சரீரம் கட்டளை பெற்றுக்கொள்கிறது. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான சத்துவத்தையும் அந்த சரீரம் பெற்றுக்கொள்கிறது. அந்த சரீரத்திலே தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுபோல ஆவிக்குரிய சரீரமும் அன்பினாலே தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்ளுகிறதா இருக்க வேண்டும். எபேசியர் 4:17-19 வரை வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய மனிதன் எவ்வாறு மற்றவர்களுக்கு ஒரு காட்சி பொருளாய் இருக்கிறான் என்பதை சிந்தித்தோம். இப்பொழுது அந்த புதிய மனிதன் எவற்றை செய்யக்கூடாது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் உள்ள எதிர்மறையான பக்கத்தையும் பார்க்க வேண்டியது அவசியமானது. இந்நாட்களிலே அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதில்லை. புதிய ஒழுக்க நெறி என்பதை குறித்து நாம் பேசுகிறோம். ஆனால் அது இந்த உலகத்திலே எந்த ஒரு புதிய காரியத்தையும் சொல்லவில்லை. அது பழைய பாவத்தையே கூறுகிறது. கிறிஸ்துவிலே ஒரு சுயாதீனம் உண்டு. ஆனால் அதை பாவம் செய்வதற்கான அனுமதியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. புதிய மனிதனின் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிற காரியம் இன்று மற்றவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியம் அல்ல. ஒரு பெண் அழகு சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சிலர் கூறுவார்கள். சிலர் ஒரு பெண்ணினுடைய வெளி அலங்காரத்தை பார்த்து அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை கணக்கு போடுவார்கள். இன்றைக்கு சிலர் அழுக்கான சட்டையுடனும் சீவாத தலையுடனும் இருந்தால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்றும் எண்ணிக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளிலே சிறந்தவர்களாய் விளங்க வேண்டும். இவ்வாறு கூறுவதனாலே விளம்பர பொம்மைகளைப் போல நீங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. சில கிறிஸ்தவர்கள் வேதத்திலே சொல்லப்படாத காரியங்களையும் முக்கியத்துவப்படுத்தி அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்று கட்டளையிடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை எதை வேண்டாம் என்று சொல்கிறதோ அதுவே புதிய மனிதன் தவிர்க்க வேண்டிய காரியங்களாகும். இன்று அதிகமாக நேர்மறையான சிந்தனைகளுக்கு அதன் வல்லமையை குறித்து முக்கியத்துவப்படுத்துகிறோம். இந்த எதிர்மறையான காரியங்களையும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கப்பட்ட முக்கியமான கட்டளை எதிர்மறையான கட்டளை என்பதை எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? கவனியுங்கள். ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அடுத்ததாக 10 கற்பனைகளுக்கு வாருங்கள். அவைகளும் எதிர்மறையானவைகளாயிருந்தாலும் மிகவும் சிறந்தவைகள். இப்பொழுது இந்த எபேசியர் நிறுவத்திலேயும் சில எதிர்மறையான கட்டளைகளை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, மற்ற புறஜாதியான மக்கள்
தங்கள் வீணான சிந்தைகளிலே நடக்கிறது போல ஒரு விசுவாசியினி நடக்கக்கூடாது. இந்த குறிப்பிட்ட இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசியின் வாழ்க்கையின் ஒரு நடைமுறை காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இதை குறித்து முதல் 3 வசனங்களிலும் ஏற்கனவே பேசினார். திருச்சபையின் ஒற்றுமையை குறித்து பேசிய அவர் தொடர்ந்து இன்னும் சில காரியங்களையும் சொல்ல வேண்டியது இருந்ததினாலே தொடர்ந்து அதை குறித்தும் பேசிக்கொண்டு இருந்தார். இப்பொழுது பிரஜாதியான மக்களுடைய வாழ்க்கையை சித்தரித்து எபேசு திருச்சபை மக்கள் ரட்சிக்கப்படும் முன் எப்படி இருந்தார்கள் என்பதை சொல்லுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே அவர்கள் எப்படி தூரமானவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, தேவனற்றவர்களாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்று கூறினார். ஆம், அதுதான் அவர்களுடைய பழைய நிலைமை. பிரியமானவர்களே, இவைகள்தான் இன்றைக்கும் தேவனை விட்டு தூரமாய் இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலைமையாயிருக்கிறது. புறஜாதியான மக்களின் 4 விதமான நடக்கை குறித்து அவர் இங்கே எழுதியிருக்கிறார். முதலாவதாக வீணான சிந்தையில் நடப்பது. அதாவது அந்த வீணான சிந்தனை என்பது என்ன? பாவம் நமக்கு திருப்தி கொடுக்கிறது என்பதுதான் அந்த வீணான சிந்தனை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் எத்தனையோ பேர் பாவம் தங்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கிறது, ஒரு திருப்தியை கொடுக்கிறது என்று எண்ணி அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் பாவம் தரும் இன்பமே உலகம் தரும் இன்பம் என்று எண்ணி ஒழுக்க நெறியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு வாலிப பெண் ஒரு ஊழியரிடத்தில் வந்து அறிக்கை செய்த பாவம் என்ன தெரியுமா? 2 முறை நான் கருச்சிதைவு செய்திருக்கிறேன் என்றாள். 2 உயிரை அவள் கொலை செய்திருக்கிறாள். மட்டுமல்ல, அவளுக்கு இன்னமும் திருமணம் ஆகவில்லை. எத்தனை பரிதாபமான ஒரு வாழ்க்கை இல்லையா? பிரியமானவர்களே, இது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு திட்டமிட்ட சந்தோஷமான வாழ்க்கை அல்ல. இதுதான் தேவனை விட்டு தூரமாய் போன ஒரு மனிதனுடைய நிலைமை. அவருடைய வீணான சிந்தையிலே நடப்பது. ஒரு மாயையான ஒரு வாழ்க்கை, போதை தரும் பானங்களை குடிப்பது, அது மாயையான ஒரு வாழ்க்கை. போதை தரும் பானங்களை குடிப்பது மற்றும் ஒரு விதமான மாயை. குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கும் பலர் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட பின்னர் ஆவியானவர் அவர்களை விடுதலை செய்திருக்கிறார். நான் இதற்கு அடிமையாக இருக்கிறேன், எனக்கு விடுதலை வேண்டும் என்பதை உண்மையாக உணரும் பொழுது தூய ஆவியானவர் அவர்களுக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு காலத்திலே அதுதான் அவருடைய வாழ்க்கையின் பிரதான காரியமாய் இருந்திருக்கிறது. எத்தனை மாயையான ஒரு வாழ்க்கை இல்லையா? மட்டுமல்ல, தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறவர்களுடைய மற்றொரு நிலைமை, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். எது சரி எது தவறு என்பதை குறித்த சரியான உணர்வற்றவர்களாய் வாழ்வது. இன்றைக்கு பல இளைஞர்கள் பாவத்தை பாவம் என்று எண்ணுகிறதில்லை. எது கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையோ அதை உன்னதமான ஒரு வாழ்க்கை என்று எண்ணிக்கொள்கிறார்கள். காரணம் என்ன? புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது. உயர்வான ஒழுக்க நெறியாக தெரிகிறதில்லை. கேடான ஒரு ஒழுக்க நெறி கேடானதாகவும் அவர்களுக்கு தெரிகிறதில்லை. விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்தவர்கள் இதை குறித்தும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறவர்கள் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாய் இருக்கிறார்கள். இதுதான் ஆதாமுடைய சுபாவம். ஆதாமின் சந்ததியினர் எல்லாருக்குள்ளும் கடந்து வந்த நிலைமையாய் இருக்கிறது. மனுக்குலத்தை குறித்து எவ்வளவு தெளிவாக இதை சொல்கிறது இல்லையா? மனிதன் தான் வாழ்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறான். இன்றைக்கும் சிலர் ஒரு வாரம் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதித்ததை ஒரே சனிக்கிழமையிலே செலவு செய்து விடுகிறார்கள். அவர்களை நம்பியிருக்கும் குடும்பத்தின் நிலை என்ன? அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று அத்தனை பணத்தையும் செலவு செய்தார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே, ஐயோ, நான் ஏன் அங்கே சென்றேன், ஏன் என் பணத்தை அப்படி வீணாக்கினேன் என்று புலம்புகிறார்கள். தேவனுடைய ஜீவனை விட்டு பிரிக்கப்பட்ட தூரமான இடத்திலே அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். தேவனோடு கூட அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உறவும் இல்லை. அவர்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போனவர்களாயிருக்கிறார்கள். தேவனோடு உறவு வைத்திருப்பதனாலே கிடைக்கக்கூடிய எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளை அறியாதவர்களாயிருக்கிறார்கள். இதன் விளைவு என்ன? அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. அது மட்டுமல்ல, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து பாவ வாழ்க்கையிலே வாழுகிறதுனாலே தாங்கள் ஒழுக்க நெறி தவறி வாழுகிறோம் என்ற உணர்வில்லாதவர்களாய் போய்விடுகிறார்கள். இன்று பலர் இப்படிப்பட்ட நிலைமைகளிலே இருக்கிறார்கள்.
திரும்ப திரும்ப அதே பாவங்களை செய்வதனாலே மேலும் மேலும் ஆழமாக பாவங்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் இரவும் பாவங்கள் பெருகிக் கொண்டே செல்கின்றன. பிரியமானவர்களே, பாவத்திலே வாழுகிற மனிதன் பாவத்திலே திருப்தி அடைகிறதில்லை. அநேக பாவங்களிலே வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த நிலைமையைத்தான் ரோமர் 1 அதிகாரம் விவரமாய் சொல்கிறது. தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு சென்று விட முடியும். மறக்கப்பட்ட ஒரு பாவியாக, வெளிவர முடியாத ஒரு பாவியாக, தேவனுக்கும் உங்களுக்கும் நிரந்தரமாக தூரம் போய்விட்டவர்களாக நீங்கள் கடந்து சென்று விட முடியும். ஒருவேளை இந்நாட்களிலே ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருப்பார் என்றால் நீங்கள் அவரண்டை மனம் திரும்புங்கள். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட உன்னதமான நிலைமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை முதல் 3 அதிகாரங்களிலே கூறியவர் 4வது அதிகாரம் முதல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நடக்கை இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குத்தான் இதை எழுதுகிறார். கிறிஸ்தவ விசுவாசிகளும் கூட தேவனை விட்டு இப்படி தூரமாய் போய்விட வாய்ப்பு இருப்பதனாலே நீங்கள் குழந்தைகளாய் இராமல் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துகிறார். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறீர்களா என்பதை எண்ணி பாருங்கள். கடந்த காலங்களிலே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்ததை விட இன்னும் அதிகமாக அவரை நேசிக்கிறவர்களாக, இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாக, இன்னும் அதிகமாக அவருக்கு பயப்படும் பயம் உள்ளவர்களாக, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது மேலும் மேலும் கர்த்தரை விட்டு தூரமாய் சென்று கொண்டு இருக்கிறீர்களா என்பதை கவனித்து பாருங்கள். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்து மீட்கப்பட்ட நாம் மறுபடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லாதபடி அவரிலே நிலைத்திருக்கிறவர்களாயும் வளருகிறவர்களாயும் கனி கொடுக்கிறவர்களாயும் வாழ கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒருமுறை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த நிலைமைகளிலே இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. உம்மை துக்கப்படுத்துகிற எந்த காரியமாவது எங்கள் வாழ்க்கையிலே இந்நாட்களிலேயும் காணப்படும் என்றால் அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். உணர்வற்றவர்களாய் தொடர்ந்து நாங்கள் பாவத்திலே வாழ்ந்து உம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாய் போய் விடாதபடி, கைவிடப்பட்ட ஒரு பாவியாக நாங்கள் கடந்து சென்று விடாதபடி கர்த்தர் தாமே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யார் யார் உமக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த பின்னரும் குறிப்பிட்ட பாவங்களிலே போராட்டத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்காக இன்றைக்கு நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் நிலைமையை எங்களோடு பகிர்ந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் ஒருவரே அவர்களை அப்படிப்பட்ட நிலைமைகளிலிருந்து விடுதலை செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாக கேட்கவும், நீர் சொல்லும் தெளிவான சத்தியங்களை உண்மையான மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு உமக்கு கீழ்ப்படியவும் கிருபை செய்யும். ஜாக்கிரதையாயிருக்க வேண்டிய காரியங்களிலே நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்கவும், எதிர்த்து நிற்க வேண்டிய காரியங்களிலே நாங்கள் எதிர்த்து நிற்கவும், உமக்காக வாழ விரும்புகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீரே கிருபையை தந்தள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலே தொடர்ந்து உமக்கு பிரியமாய் ஜீவிக்கவும் நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை பலப்படுத்தும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.